அனுரகுமார திசநாயக்க அவர்கள் தமிழ் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றாரா என்கின்ற சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது. முக்கியமாக இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி அவர் பல குரல்களை நசுக்குகின்ற வேலையை பார்க்கின்றார் என்று எதிர்கட்சி கூட குற்றம் சாட்டுகின்றது. அதனை கடந்து தங்கையை நினைவு கூர்ந்த அண்ணன் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கின்றார். அவை தவிர பலர் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதனால் அனுர மீது பலர் அதிருப்தியில் இருக்கிறார்கள். கடந்த காலங்களில் இருந்த அச்ச நிலை, அதாவது கருத்துக்களை வெளியிடுவதற்கு இருந்த அந்த அச்சுறுத்தல் தற்பொழுதும் தொடர்கின்றது. இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். அனுரகுமார திசநாயக்கவின் செயற்பாடுகள் பல வரவேற்கும் வண்ணம் இருக்கின்றது என்று பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்து வருகின்றார்கள். இருந்த போதிலும் முக்கியமான சில விடயங்களில் எந்த மாற்றங்களும் நிகழவில்லை என்பதை ஓரளவிற்கு புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கின்றது. அதிலும் இந்த நாட்டில் முக்கிய பிரச்சனையாக தமிழ், முஸ்லிம், சிங்களம் என்று அனைவருமே பாதிப்படைகின்ற ஒரு பிரச்சனையாக இருப்பது இந்த பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பான பிரச்சனை தான். சர்வதேசமும் சரி, இலங்கையில் இருக்கின்ற கட்சிகளும் சரி, அனுரகுமார் திசநாயக்க அவர்கள் ஜனாதிபதி ஆவதற்கு முன்பும் சரி, அனைவருமே கூறிய ஒரு விடயம் இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பதுதான். ஆனால் இவையெல்லாம் வெற்றி பேச்சாக மாத்திரமே இருக்கின்றது. பதவி கிடைத்தவுடனே அவர்களே அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற வேலையை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அந்த வகையில் அனுரகுமார் திசநாயக்காவிற்கு மக்கள் இவ்வளவு ஆணையினை வழங்கி வரலாறு காணாத வகையில் தமிழர்களும் அவருக்கு வாக்களித்து இப்படி ஒட்டுமொத்த மக்களும் அவருக்கு வாக்களித்த நிலையில் அவர் அந்த மக்களுக்கு எதிராகவே பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துகின்றார் என்று சொன்னால் எவ்வளவு கொடூரமான ஒரு செயற்பாடு என்பதை பார்க்கக்கூடிய வகையில் இருக்கிறது என்று சிலர் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். இதிலே இன்னும் ஒரு விடயமும் இருக்கின்றது. முகநூலில் ஒரு புகைப்படத்தை பகிர்ந்தாலோ அல்லது இனவாதத்தை தூண்டுகின்ற வகையிலாக ஒரு கருத்து அமைகின்றது என்று சொன்னால் அது ஏதோ ஒரு வகையில் ஒரு சாதாரண கருத்தாக கூட இருக்கலாம். அதை விட ஆயுதங்களுடன் எந்த இடத்தையாவது தாக்க வேண்டும் என்று செல்பவர்கள் என்று இவர்கள் அனைவருமே இந்த பயங்கரவாத தடை சட்டத்தினால் கைது செய்யப்பட்டால் அனைவருமே ஒரே மாய்த்தான் பார்க்கப்படுவார்கள். அதாவது உங்களுக்கு சொல்வது விளங்கும் என்று நினைக்கிறேன். உதாரணத்திற்கு புலிகளின் தலைவர் பிரபாகரனின் புகைப்படத்தை பலர் பகிர்ந்து வருகின்றார்கள். அப்படி யாராவது ஒரு பகிர்ந்த போது அவரை கைது செய்வார்கள். அதை தவிர இலங்கையில் ஏதாவது ஒரு இடத்தில் குண்டுத்தாக்கல் நடத்த சென்ற ஒருவரை பிடித்தாலும் இரண்டு பேருமே இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு முன்பாக பொதுவானவர்களாகத்தான் இருப்பார்கள். இது பொதுமக்களுக்கு விளங்குவது என்பது குறைவாக இருக்கும். இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் இந்த சட்டம் எவ்வளவு கொடூரமானது என்பது தெரியும். ஆரம்ப காலங்களில் இந்த சட்டம் தமிழர்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டது. உயிர்த்த தாக்குதல்களுக்கு பின்னர் முஸ்லிம்களுக்கு எதிராக பாவிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அரகல போராட்டத்திற்கு பின்னர் சிங்கள மக்களுக்கு எதிராக பாவிக்கப்பட்டது. ஆரம்ப காலத்தில் தமிழர்களுக்கு எதிராகத்தானே பயன்படுத்துகின்றார்கள் என்று முஸ்லிம்களும் சிங்களர்களும் வேடிக்கை பார்த்தார்கள். பின்பு அது முஸ்லிம்களுக்கு எதிராகத்தானே பயன்படுத்துகின்றார்கள் என்று சிங்களவர் வேடிக்கை பார்த்தார்கள். தற்பொழுது அனைவருமே இந்த தடை சட்டத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த வகைத்தான் இந்த சட்டம் கொடூரமான சட்டம் என்று கூறுகின்றோம். அதாவது இந்த தடை சட்டத்தில் இருக்கின்ற ஆபத்தான விடயம் என்னவென்று சொன்னால், இவரை பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக கைது செய்தால் அவர்களை நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வருட காலமாக அவர்கள் தடுத்து வைத்திருக்க முடியும். அதாவது நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தாமல் விசாரணை என்ற பெயரில் ஒருவரை கைது செய்து தடுத்து வைக்க முடியும். அவர் குற்றவாளியாகவும் இருக்கலாம், நிரபராதியாகவும் இருக்கலாம். அந்த தடை சட்டத்தின் கீழ் ஏதோ ஒரு அடிப்படையில் கைது செய்யப்பட்டால் அவர் விசாரணை முடியும் வரையும் போலீசார் அவரை அவர்களது கட்டுப்பாட்டில் தான் வைத்திருப்பார்கள். ஆகவே இவ்வாறான ஒரு கொடூர சட்டம் நாளை உங்கள் மீதும் பிரயோகிக்கப்படும் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த நிலையைத்தான் இதற்கு எதிராக குரல் கொடுத்து வருகின்றோம். இப்படியான சூழ்நிலையைத்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் சிறுநேசன் அவர்கள் நாடாளுமன்றத்திலே பேசுகின்ற போது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். அதாவது அனுர சொல்லுகின்றார், உறவுகளை நினைவேந்துவதற்கான உரிமை இங்கு இருக்கின்றது. ஆனால் மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை பகுதியிலே இறந்த தங்கையை நினைவு கூர்ந்த அண்ணனை விசாரணைக்கு வருமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் அழைத்திருக்கின்றனர் என்கின்ற ஒரு செய்தியை அவர் கூறியிருந்தார். அதனை தாண்டி இனங்களுக்கு இடையிலே முரண்பாட்டை ஏற்படுத்துகின்ற வகையில் வதந்தியை பரப்பிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் பொதுஜன பெரமுனவின் நிர்வாக செயலாளர் கொழும்பிலே வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார். அது தவிர யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவர் உட்பட 3 இந்த மாவீரர் நினைவேந்தல் தொடர்பாக கைது செய்யப்பட்டு அதிலே 2 பிணையில் விடுதலை செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இவ்வாறு அடுத்தடுத்து கைதுகள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. இப்படியான சூழ்நிலையில் தான் தமிழரசு கட்சிக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலே
கடந்த 4ஆம் தேதி ஒரு சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருந்தது. அந்த சந்திப்பில் மாகாண சபையை இல்லாதொழிப்போம் என்கின்ற ஜேவிபியின் பொதுச் செயலாளர் தில்வின் சில்வாவின் கருத்தை மையப்படுத்தி அதனை சார்ந்து தொல்பொருள் திணைக்களத்தினால் ஏற்படுகின்ற பிரச்சனை, இங்கிருக்கின்ற காணி பிரச்சனைகள், மேய்ச்சல் தர பிரச்சனைகள், அதுவர பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் அவர்களுக்கான தீர்வு தொடர்பாக பல விடயங்கள் பேசப்பட்டிருந்தது. அப்போது அனுர் அவர்கள் கூறியிருக்கின்றார், இந்த சட்டத்தை பயன்படுத்த விரும்பவில்லை, சில இனவாத கருத்துக்களை கட்டுப்படுத்துவதற்காக இந்த சட்டத்தை பயன்படுத்தினேன் என்று அவர் கூறியிருக்கின்றார். ஆகவே இந்த சட்டத்தை நீக்குவதாக அவர் கூறவில்லை. அவரின் கருத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற போது நான் பயன்படுத்த விரும்பவில்லை, நிறைவேற்ற விரும்பவில்லை என்கின்ற வகையிலே அமைந்திருப்பதாக சாணக்கியன் வெளியிட்ட தகவலின் அடிப்படையிலே புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற நிலையிலே இது நீக்கப்படாது, தொடர்ந்து இருக்கத்தான் போது அவர் இப்போது பயன்படுத்தி இருக்கின்றார், ஆனால் தொடர்ந்து பயன்படுத்த விரும்பவில்லை என்று கூறியிருக்கின்றார். எனவே தமிழர்களாக இருந்தாலும் சரி அல்லது எங்களுக்கு எதிரியானவர்களாக இருந்தாலும் சரி அந்த தடை சட்டம் இருக்கக்கூடாது என்பதுதான் அனைவரது கருத்தாகவும் இருக்கின்றது. இந்த நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுகின்ற போது இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்று அனுர ஜனாதிபதியாக வருவதற்கு முன் கூறியிருந்தார். ஆனால் இன்று சமூக ஊடகங்களில் கருத்து தெரிவிப்பவர்களை இவர் கை செய்கின்றார். இந்த சமூக ஊடகங்களின் ஊடாகத்தான் இவர் ஜனாதிபதியாக வந்தார் என்பதை மறந்து விட்டார் என்கின்ற அடிப்படையில் அவரும் ஒரு கருத்தினை பதிவு செய்திருந்தார். மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கின்றேன். நான் நடராஜா ஜெயகாந்தன்.